I hear him as he speaks to me everywhere. This is my Father's world. Oh, let me never forget. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஜெயசீலன் அண்ணனுடைய வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லுவோம். இந்த மட்பாண்டமாக்கிய சரீரத்தில் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை அல்லவா? அந்த சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாச வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஒருவேளை இந்த நாளிலே ஜெயசீலன் அவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு குருத்தோலைகளை பிடித்து எங்கள் தேவனுக்கு சதா காலமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் துதியும் மகிமையும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கின்ற பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே அவர்களை இணைத்திருக்கிறேன். தாங்கள் மக்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறார். அவருடைய வாழ்வு எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் அழைத்து வந்திருக்கிற அருள் திரு அண்ணன் ஸ்டீபன் டேனியல் அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் வழியாய் உடைய வார்த்தை பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது பிரசத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொள்கிறார். இருக்கிற திலக அக்காவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்களுடைய விசுவாச வாழ்வுக்காக தன்னுடைய கணவரை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பத்திலே கடவுளுக்கே மகிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி எண்ணி ஒழுங்கு செய்திருக்கிற இந்த ஸ்தோத்திர ஜப கூட்டத்தில் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரணும். இது வந்திருக்கிற உறவின் மக்கள், திருச்சபையின் மக்கள் அனைத்து பேருக்கும் இப்படி தெய்வீக சமாதானமும் தெய்வீக சுகமும் இருக்கட்டும். இந்த காலையில் இந்த கூட்டத்தை விட்டு எழுந்து செல்லும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாழ்வை எண்ணி நமக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்க கிருபைதான். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கூடிய பாடல் தாளிகளில் இரண்டாவது பாடல் ராஜா நீர் செய்த நன்மைகள். அவை எண்ணி முடியாதையா நன்றி பலி
ராஜா இயேசு ராஜா. ஒரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவும் இன்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவும் இன்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கிச் சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கிச் சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. முடியாதையா ஏறெடுத்து நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுத்து நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஆண்டவர் நம்முடைய ஜீவன் சுகம்பலன் ஆசீர்வாதங்களை கொடுத்து சரீரத்துக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர். துன்பம் துயரின் வழியாக செல்லுகின்ற பாதைகளிலே அரவணைக்கிற ஆண்டவர். ஒருவேளை அலைகளுக்குள்ளாக சென்றாலும் தீக்குள்ளாக சென்றாலும் அவைகளினூடாக நம்மோடு வந்து நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அந்த ராஜாவுடைய நன்மைகளை நாம் சொல்ல முடியாது. அவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற அந்த நம்மை ஊக்குவிக்கின்ற பலப்படுத்துகின்ற நம்மை திடப்படுத்துகின்ற வழி நடத்துகின்ற அந்த பரிசுத்த வேதாகமும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த வேளையிலே வாசிக்க கேட்போம். திருமதி டார்லிங் தாமஸ். நாம் ஸ்தோத்திரம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம்
5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய அடங்கியுள்ள வார்த்தைகளை நாம் கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக்காதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்பது. நல்வாழ்வுக்காக, சாட்சியின் ஜீவியத்திற்காக இந்த வேளையிலே நன்றி செலுத்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது முதலாவதாக அண்ணனுடைய அவர்களை குறித்து திருமதி ராணி சுதர்சன் அவர்கள் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை தொடர்ந்து கனம் ஐயர் அவர்கள், ஜெயக்குமார் ஐயர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாத்துக்கும் நான் வந்து ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அம்மா கிடையாது. ஹாஸ்டல்ல இருந்து வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்தேன். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. எல்லாருமே ஸ்கூல் லீவுக்கு ஊருக்குலாம் போகும்போது நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நம்ம எல்லாருமே லீவுக்கு போறவங்க நம்மளுக்குன்னு யாருக்கு இருக்கான்னு 11th படிக்கும் போது ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில இருந்தேன். அப்போ போல எங்க ஸ்கூல் மிஸ்ட சொல்லி வச்சிருந்தேன், யாராவது வீட்டு வேலைக்கு கூப்பிட்டுருந்தா சொல்லுங்க, நான் போறேன் அப்படின்னு அவங்க சொல்றமான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து திலகம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ சொல்லி யாராவது ஒரு சின்ன கிடைச்சா எங்களுக்கு 1 மாசம் லீவுக்கு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்க போய் என் வாழ்க்கை மாற போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியாது. சும்மா அப்போ டாக்டர் கிறிஸ்டினா அப்புறம் இமான் பிரைஸனை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன் 1 மாசம் லீவுக்காக. சும்மா அவங்கள சண்டே கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, விபிஎஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அப்புறம் பார்க் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அங்கே போய் தான் நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் இந்த லைஃப் 1 மாதத்தோடு முடிஞ்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் எனக்கு 1 மாதம் முடிஞ்சு அடுத்து நான் போகும்போது திலகாமாவும் ஜெயசீலன் அப்பாவும் என்கிட்ட வந்து பேசினாங்க, நீ வந்து எங்கள் வீட்லேயே இருந்து படிக்கியா, நாங்கள் உன்னை படிக்க வைக்கோம், ஹாஸ்டலுக்கு போக வேண்டான்னு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் யாருமே இல்லைன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என்னை வந்து உருவாக்குறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டனால இந்த நல்ல ஃபேமிலியில் கொண்டு என்னை கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய விஷயங்கள்ல ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தேன். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாது இந்த நேரத்தில் ஜெய்சில் அப்பா தான் என்னை ஸ்கூலில் கேட்டுட்டு போய் ஃபீஸ் கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் புக்கெலாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து என்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போய் புக்கு எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு தடவைலாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். வீட்டில் வந்து அம்மாவுக்கு நாய் கடிச்சிட்டு, அப்போது சரி நம்மளை விட்டுட்டு ஊருக்கு போயிடுவாங்க, நம்ம எப்படி எக்ஸாம் எழுத போகிறோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த நேரத்தில் அம்மாவை திலகம்மா வந்து தனியாக சைலசன்ன வீட்டுக்கு இங்கே அனுப்பிவிட்டுட்டு எனக்காக என் கூட வீட்டில் இருந்து 3 நாள் அவங்களே சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் அப்பா கூட எனக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை. ஆனால் எனக்காக நிறைய விஷயங்கள் வந்து நல்ல சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து அந்தந்த விஷயத்தில்
எல்லாத்தையும் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து என்னை ஒரு தெளிவான பிள்ளையா என்னை வந்து உருவாக்கி விட்டுருக்காங்க. வேற யார் கையிலையும் நான் கிடைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்க மாட்டேன். நல்ல அம்மா அப்பா கையில கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க அடிக்கடி என்னை எப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு எப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது. ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது நீ வந்து ஃபாரஸ்ட் டாங்கி மாதிரி இருந்த, இப்போ வந்து எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மாறிட்ட அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு வீட்டு ஃபேமிலியில் எல்லாருமே அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் கூட சும்மா ரெண்டாயிரம் பார்க்கறது, ரொம்ப வயசானவங்க அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நம்மளுக்கு யாரும் இல்லை அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் வர அலைன்ஸை ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு உனக்காக நாங்கள் பார்க்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் மேனேஜராக இருக்காங்க என் ஹஸ்பண்ட். நல்ல ஹஸ்பண்டை பார்த்து இன்னைக்கு நான் நல்லா இருந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னை நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ ப்ரைவேட்லேயும் நர்சிங் படிக்க வச்சு அப்புறம் ஜிஹெச்ல நான் எஃப்என்ஐ முடிச்சிருக்கேன். அப்பவும் நான் மெட்ராஸ்க்கு போகிறேன்னு சொன்னப்போ அங்கே நீ போய் சாப்பாடுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலேஷன் ஃப்ரெண்டு மூலமாக அங்கே ஒரு ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து மெஸ் ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் என்னை கட்டி என்னை அங்கேயும் படிக்க வச்சு நான் இன்னைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கேன். இல்லைனா என் வாழ்க்கையே வழி மாறி போயிருக்கும். என்னை நிறைய விஷயங்களை நல்லா வழி நடத்தி நல்ல பிள்ளையாக என்னை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நிறைய அம்மாவும் அப்படிதான் ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் மாதிரி எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி தான் என்னை கவனிப்பாங்க. எனக்குன்னு தனி சாப்பாடு அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன விஷயம்னாலும் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு எங்கள் அம்மா அப்பா இருந்தால் கூட என்னை நல்லா இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. என்னை நல்ல பிள்ளையாக உருவாக்கி கொடுத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் நன்றி. இவ்வளவு சோகமா உட்காந்து குட் மார்னிங் சொல்ற ஒரு மரியாதை கூட பதில் சொல்ல வேண்டாமா? ஐயா, நீங்க பேசுறது நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னு கேட்டேன். நாங்கெல்லாம் வயசானவங்க, தேர்ட் சண்டே ஏஜ்டு பீப்புளுக்காகவே ஈவினிங் சர்வீஸ். இதுல போய் நீங்க இவ்வளவு சத்தமா பேசுனா எப்படி அப்படின்னாங்க. அப்ப யோசித்தேன், பெரியவங்களெல்லாம் முன்னால வச்சுட்டு சத்தமா பேசக்கூடாதுன்னு யோசித்தேன். அதுக்குள்ள மறந்து போச்சு. திலகாக்கா முன்னால இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுது. மிஸ்ஸஸ் ஜெசி ஜெயக்குமார் முன்னால உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப வயதானவங்கன்னு சொல்லல, காதுல வந்து இறைச்சல் மாதிரி தெரியும். எல்லாருக்குமே அப்படிதான். எஃப்டி யாருப்பா அது? சகோதரி பேர் என்ன? அவங்கள எங்க? எஃப்டி அம்மா. ஓகே, உட்காருமா. இப்போ இந்த எஃப்டி மாதிரி நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது. நீங்க பாட்டுல எங்கேயா சொல்லிட்டு இருக்க போறீங்க. அந்த பிக்ஸட் டெபாசிட் மாதிரியும் ஒழுங்கு பண்ணினீங்கன்னா செல்லமா சொல்லிக்கலாம், அப்படிதானே? மத்தபடி எப்படின்னு ஆரம்பிச்சுக்கிட்டா அவளுக்கு பதில் வேற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு நாள் இப்படி பிரேயர் மீட்டிங் வைப்பாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னை பத்தி என்ன சொல்லுவாங்க. நல்லா பெருமையா பேச கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது பொய் கூட சொல்லுவாங்க அந்த டைம்ல. ஆனா கடவுளுக்கு புகழ்ச்சியா இருக்கணும்ல. ஆகவே தங்கச்சி சொன்னது மிக அருமையான ஒரு சாட்சி. உலகத்தில் வாழும் பொழுது பிறர் குடும்பத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணம். அதற்காக அண்ணனுக்காக அக்காவுக்காக உண்மையாகவே கடவுளுக்கு ஆண்டவனை செலுத்துறோம். மதிப்புக்குரிய அண்ணன் ஐயர் அவர்கள், எடிசன் அண்ணன் அவர்கள், உங்களுடைய வாழ்த்துக்களை தோத்திரத்தை கோரிப்படுகிறேன். திலகாக்கா என்னுடைய அன்பான தோத்திரமும் என்னுடைய வாழ்த்துக்களும். அடிக்கடி அக்காவும் நானும் பேசிக்குவோம் போன்ல. ஜெசி ஜெயக்குமார் வரிசையா சொல்லிட்டே போகலாம். எல்லாம் பெரியவங்க, மணியனை உட்காந்துருக்காங்க, குடும்பமா இருக்காங்க. பிள்ளைகள் ஸ்ரீலா, பானு பிள்ளைகள், அகஸ்டின், மேரி, சோமா, ஆக்னஸ், பிரைசன். ஒரு மறக்க முடியாத நபர் என் வாழ்க்கையில. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரைசன். வீட்டுக்கு போகும்போது கூட கொஞ்ச நேரம் உட்காந்து தனியெல்லாம் அவன்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். இப்போ வந்த உடனே அவன் பக்கத்துல போய் பேசிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்படிப்பட்ட அருமையான பிள்ளைகள். ஒவ்வொருவருக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஆதி ஆகமத்துல ஒரு குடும்பம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கடவுளுக்கு சாட்சியா வாழ்ந்த ஒரு குடும்பத்தை நீங்க சொல்லணும். காஸ்பல்ல பொண்ணு பேர் தெரியாது, மாப்பிள்ளை பேர் தெரியாது, ஊர் பேர் மட்டும் இருக்கு. அந்த கல்யாணத்தை பத்தியும் ஒரு குறிப்பு சொல்லணும், சரியா? மூன்றாவது, பவுலின் கடிதத்துல, பாலின் தாட்ஸ், பாலின் லெட்டர்ஸ் சொல்லுவோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட், காஸ்பல் அண்ட் பாலின் லெட்டர்ஸ். எப்பவுமே திருச்சபையில 3 பாடம் படிப்பாங்க. இந்த வர்ற வாரத்துக்கு 1 தெசலோனிக்கேயர் அன்னைக்கு சொல்லிருக்கிற ஸ்கிரிப்சர் போர்ஷன் தான் வர்ற வாரத்துக்கு போர்ஷன். சரியா? பெர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர், இடைவிடாமல் ஜெபியுங்கள்னு சொல்லி, அதான் இந்த வாரத்துடைய தலைப்பு. ஓகே, இப்ப நீங்க உங்ககிட்ட கேள்வி நான் கேட்கிறேன்.
சொல்லிட்டு ஏன் அண்ணனை பத்தி சொன்னா ஏன் இதை கேக்குறீங்க எல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுல யார், ஆதியாகமத்துல யார்? ஒரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. சிறப்பா வாழ்ந்த ஒரு கப்பல். பைபிள் நல்லா தெரிஞ்சதுனால அமைதியா இருக்கீங்களா? எனக்கு புரியல. அல்லது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு யோசித்தீங்களா? ஒண்ணு சொல்லுங்களேன், தப்பா இருந்தா பரவாயில்ல. ஆபிரகாம், ஓ சாரா, வெரி குட். ஈசாக்கு, ரெபேக்கா, ஐசக் அண்ட் ரெபேக்கா, வண்டர்ஃபுல் கப்பல் இல்ல? அருமையான அவர்களுக்கு ஒரு குறிப்பு நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்க. ஐசக், ஈசாக்கு, ரெபேக்கா இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்றால் எதை சொல்லலாம்? என்னமா என்ன கேளுங்களேன். என்ன? ஓ, ரெபேக்காவுக்காக தியானம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு ஈசாக்க பற்றி போட்டிருக்கு. ரெபேக்காட்ட என்ன படிக்கலாம்? ஓ, ஜெபம் பண்ணாங்க. தட்ஸ் வண்டர்ஃபுல். ஓகே, காஸ்பல்ல சொல்லுங்க. பொண்ணு மாப்பிள்ள பேரு கிடையாது, ஆனா ஊர் இருக்கு. கானா ஊர் கல்யாணம். அதுல என்ன படிச்சுக்கலாம்? புரியல. குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். ஓகே, பவுலின் கடிதத்துல பியூட்டிஃபுல். பவுலுக்கு தோள் கொடுத்தவர்கள். அந்த வரிசையில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஒரு வரலாற்று புத்தகம் எழுதுவேனே என்றால் அந்த நாட்களின் திருமறை வரலாற்றிலே ஈசாக்கு, ரெபேக்கா, கானாவர் கல்யாணம், ஆக்கில்லா, பிரிசில்லா, என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து ஒரு வரலாறு எழுத வேண்டும் என்றால் அது ஜெயசீலனும் திலகாக்காவும் இல்லாம அதை எழுதி முடிக்க முடியாது. அது போல இருக்கிற மணிகண்டனும் அப்படிதான். அவர்களும் அந்த லிஸ்ட் வருவாங்க. சரியா? கடந்த 37 ஆண்டுகளாக நான் என்ஜிஓ பி காலனிக்கு உபதேசியராக வரும் பொழுது அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தர்மியான குடும்பத்தோடு ஆண்டவர் எனக்கு நல்ல உறவை கொடுத்தார், ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அக்கா சொன்னாங்க, போன பேசினவங்க யாருக்கும் தடவை வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. போன தடவை நான் பேசிட்டேன், திடீர்னு அன்னை சொன்னதுனால இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், யாராக இருந்தாலும் துணிச்சலாக, தைரியமாக, அதே நேரத்தில் அமைதியாக அதை ஆலோசனையாக சொல்லிவிடுவாங்க. நான் சொல்றது உண்மைன்னா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் அண்ணனுக்காக எல்லாம் அல்லேலியா சொல்றதுக்கு இங்க வந்த மாதிரி தெரியலையே இல்ல, அல்லது அப்படி அனுபவம் உங்களுக்கு வரலையா என்னன்னு தெரியல. என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அது யாராக இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு துணிச்சலும் உண்டு, ஒரு அமைதியும் உண்டு. அது எல்லாருக்கும் கிடைக்காது. ரஃப் அண்ட் டஃப்பா பேசுவாங்க, அது எல்லா நாளும் ஒத்து வராது. அமைதியாகவும் இருக்கும் திறமை. அந்த effectiveness, efficient and effectiveness, ரெண்டு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும் இல்ல? He was not only efficient but also very effective. கடவுள் அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுவோம். நான் நிச்சயமாய் அவருடைய வாழ்வுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் 2 காரியங்களை சொல்வேன். பிஷப் ஜேம்ஸ் ஸ்ரீனிவாசன் என்று எங்களுடைய பேராயத்துல முன்னாள் பேராயர் உண்டு. அவர் சொல்வார், துக்க வீட்டுக்கு சென்று வருவது நல்லது, இவ்விதமான ஜெப கூட்டத்துக்கு சென்று வருவது நல்லது, ஆனால் தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறுவார். தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூறுவார். 2வது, இந்த மாதிரி நேரத்துலதான் குடும்பமா தீர்மானம் என்ன பண்ணணும் தெரியுமா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த தீர்மானத்துக்குள்ள நம்ம வரணும். மே ரிக்வெஸ்ட் திலகாக்கா, சீலா ஃபேமிலி, அகஸ்டின் ஃபேமிலி, தோமா ஃபேமிலி, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். அந்த ஒரு கவி மட்டும் பாடிக்கலாமா? நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. தேங்க்யூ சோ மச். அக்காவும் அன்பு பிள்ளைகள், பேர பிள்ளைகளும் தொடர்ந்து அண்ணன் விட்டு சென்ற பாதையில் மட்டுமல்ல, திருமறையின் ஈசாக்கு, ரெபேக்காளை போல, கானாவூர் கப்பலை போல, ஆக்கில்லா, அக்கா உட்காருங்க, ஆக்கில்லா, பிரிசில்லாவை, எல்லாமே உட்காருங்க, ஆக்கில்லா, பிரிசில்லாவை போல அண்ணன் not only efficient but
பட் ஆல்சோ எஃபெக்டிவ் என்று சொன்னேன். துணிச்சலாக அமைதியாக எந்த காரியத்தையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தை இன்னமும் அன்பிற்குள்ளே ஐக்கியத்திற்குள்ளே ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.
பயணித்துக் கொண்டிருப்பதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில உங்கள் யாவருக்கும் ஒரு நறுமண தைலம் இல்லை என்றால் ஒரு ரோஜா பூவிலே பிழிந்து எடுக்கப்பட்ட ஒரு தைலமாக ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் விரும்புகிறேன். பொதுவாக ரோஜா செடியிலே முள் இல்லை என்றால் அதனால் பிரயோஜனம் இல்லை. ரோஜா பார்வைக்கு அழகாக இருக்கும், ஆனால் அந்த ரோஜாவினுடைய மனம் வேண்டும் என்றால் அதிலே முட்கள் வேண்டும். அந்த முட்கள் இருக்கின்ற பொழுதுதான் காற்றடிக்கின்ற பொழுது அல்லது ஒன்றோடொன்று உரசுகின்ற பொழுது அந்த ரோஜா பூவில் இருந்து நமக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கிறது. அவ்விதமாக இந்த நாளில அண்ணனை நாம் அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிற இந்த வேளையில திலகா அக்கா அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு நல்ல ஒரு ரோஜாவாக அவர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த ரோஜாவில் எத்தனை முட்கள் கொட்டி இந்த கடைசி மட்டுமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு வெற்றியின் ஒரு நறுமணத்தை வீசக்கூடிய ஒரு அருமையான மகளாக இந்த வேளையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக நறுமணம் வீசுவதற்கு ஆண்டவர் முட்களை அனுப்பினார் என்பதை சொல்லி ஒரு சிறிய புத்தகம் ஒன்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அருமையான இந்த அருமையான புத்தகம் அதை ஏதோ பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பற்றுக்கோலாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஆகையினாலே அந்த அக்காவுடைய ஒருவேளை அந்த சாட்சி அவர்களுடைய திலகா என்றால் வெற்றி என்று பொருள். ஆகையினாலே எவ்விதமாக ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறார்கள், இந்த சாட்சி அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த புத்தகத்தை பற்றி அக்கா ஒரு சில வார்த்தைகள் சொல்லி இப்பொழுது அந்த சாவனீர் நாம் ரிலீஸ் பண்ணுவோம். என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த நிலைமையிலும் இவ்வாறு இங்கே நிற்க வைத்த என்னுடைய அருமை பரம தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றியை முதல் காணிக்கையாக்குகிறேன். நான் சிறு வயது முதல் அதிக கஷ்டங்களின் ஊடே வளர்ந்த போதிலும் என் தேவனை அப்பொழுதே பற்றி கொண்டேன். 5 வயதிலே எனது தாயார் மரித்த பொழுது அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டாயிற்று. என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற வசனத்தின்படி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. அது என்னால் உண்டானதல்ல, அது கர்த்தராலே எனக்கு கிடைத்தது. என்ன வேண்டுமென்றாலும் முதலாவது தேவனிடத்தில் சொல்லி பின்னர் தான் நான் அதற்காக முயற்சி எடுக்க ஆரம்பித்தேன். அதுவே என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்தது. அது என்னுடைய வாலிப பிராயத்திலும் நடந்தது. திருமண வாழ்க்கையில் அது அதிகமாக நிறைவேறியது. அன்பு என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நான் நன்கு அறிவேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆகவே அன்பு என்ற 3 எழுத்துக்கள் தான் வாழ்க்கைக்கு அதிக ஆதாரம் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டேன். அதற்கு என்னுடைய திருமண வாழ்க்கையிலே எனக்கு அதிகமாக உதவியாக இருந்தவர்கள் எனது மாமனார். என்னுடைய மாமனார் அதிகமாக வேதத்தை தியானித்தவர்கள். அவர்களுடைய பதில்கள் எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே தான் இருக்கும். ஆகவே அவர்கள் எனக்கு காண்பித்த ஒரு நல்ல மாதிரியாலே நான் இன்னும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறலானேன். வாழ்க்கையில் எனக்கு அதிக கஷ்டங்கள் சோதனைகள் வந்து கொண்டேதான் இருந்தன. ஆனாலும் நான் கர்த்தரிடத்தில் அதிக வாஞ்சியாய் இருந்தபடியால் இவ்வுலகத்தில் நான் இருக்குவது அவருக்காக. நான் மரித்து விட்டேனானால் கர்த்தரிடமே சென்று விடுவேன் என்ற நிச்சயத்தோடு தான் ஒவ்வொரு நாட்களும் நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். இப்பொழுதும் கூட என்னுடைய வாழ்நாளிலே இயேசு எனக்கு செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணில் அடங்கா. அவைகளை இந்த சிறு புஸ்தகம் எல்லாம் ஒன்றுமில்லை. இதில் ஒரு சில மெடிக்கல் மிராக்கிள்ஸை மட்டும் நான் குறித்தேன். ஏனென்றால் என்னுடைய கணவனார் இறந்து சில நாட்கள், பிப்ரவரி கடைசியாக இருந்தாங்க. மார்ச் மிடில் அந்த ஜீசஸ் மீட் மினிஸ்ட்ரி ஜிபிஎஸ் ராபின்சனுடைய மனைவி கிறிஸ்டினா ராபின்சன் இறந்தப்போ நான் அதை குறித்து ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவள் எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரி தான். அதனால் அப்படின்ட்டு நல்ல பிரசங்கம் பண்ணுவாள், ரொம்ப வல்லமையாக இருப்பாள். அதை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் இவளை எடுத்துக்கொண்டார், இவள் இருந்திருந்தால் இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கத்தோடு நான் எனக்குள்ளாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உந்துதலை தந்தார்.
நீ உன்னுக்கு நான் செய்த நன்மைகளை குறித்து நீ என்னை மகிமைப்படுத்த மாட்டாயா? நீ அவளுக்காக எனக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாயோ? நான் உனக்கு செய்தவைகள் உனக்கு தெரியவில்லையா என்று என் உள்ளத்திலே அவர் குரல் கேட்டது. எனவே தான் நான் அந்த சிறு புத்தகத்தை எழுதுவதற்கு துணிந்தேன். அது என்னுடைய அன்பு சகோதரிகள் எனக்கு அதிகமாக உதவி செய்தார்கள். தமிழ் ஆசிரியர்களாக இருந்தபடியால் அதற்கு ஒரு நல்ல வடிவம், அது நல்ல எழுத்து நயம், சொல் நயம் எல்லாம் கொடுத்து இந்த புத்தகம் வெளிவர எனக்கு அதிகமாக உதவினார்கள். இவ்வாறு இருக்கும்போது புஸ்தகம் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சென்ற நவம்பர் 3ஆம் தேதி 2ஆம் தேதி என்னுடைய கணவனார் கல்லறைக்கு மாலை போட்டுவிட்டு நான் சென்னை சென்று கொண்டிருக்கிறேன். வந்தே பாரத் ரயிலில் முதலாவது என்னுடைய குடும்பத்திலே நான் தான் செல்கிறேன். அதிகமான சீனியர் சிட்டிசன் நான் தான். அதனால் எனக்கு இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ஆண்டவர் ஸ்லாக்கியம் கொடுத்துட்டான்னு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு போய்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரு சோதனை என்னோடு கலந்தே வந்தது. அங்கே போய் இறங்கின பிறகு எனக்கு தோமா தான் என் கூட வந்தான், 3ஆவது பையன். அவன் முன்னால் போயிட்டான். கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் அவன் போய்கிட்டு இருக்கிறான். ஏன்னா லேடிஸ் கூட்டமாக இருந்ததுனால அவன் கொஞ்சம் விரைவாக நடந்து போகிறதுக்காக ஓரமாக போயிட்டான். நான் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்பவும் இந்த ஜோமணிகிட்டே தான் வாரேன். ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னை இவ்வளவு தூரத்தில் கூப்பிட்டு வந்துட்டீங்களே, இவ்வளோ இந்த வயசுலேயும் 80 வயதுலையும் என்னை இப்படி பராமரிக்கிறீங்களே, உங்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு தான் இறங்கி வாரேன். ட்ரெயின் இன்ஜின் பக்கத்தில் ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் தாண்டி இன்ஜின் இருக்கு. இன்ஜின் பக்கத்தில் வரும்போது எப்படி தான் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஐ ஹேட் அ ஃபால். பயங்கரமாக விழுந்துட்டேன். என்ன செய்யணும்னு தெரியல. ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திட்டு விழுந்துட்டேன். உடனே அங்கே பொம்பளை எல்லாம் போகிறாங்க. எல்லாரும் இது நல்ல வயசானம்மா பிட்டி போயிருக்கோம் இதுக்கு, அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. என் காதுலையும் கேட்குது, பட் நான் கிடக்கங்கல. அதுக்கப்புறம் தோமா பார்த்துட்டு ஓடி வந்துட்டான். ஓடி வந்து தூக்கிலாம் விழுத்து பார்க்க தூக்கவும் முடியல அவனாலையும். அப்புறம் அந்த பொம்பளைகள் எல்லாம் சேர்ந்து என்னை தூக்கி நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டினவுடனே எனக்கு ஒரு தைரியம் வந்துட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் கால் எலும்பு உடையலை அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நானே சொல்லினா ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு எல்லாம் பண்ணாங்க. பிறகு தோமா வீட்டுக்கு கூட்டு போய் பக்கத்தில் ஒரு ஆண்டனிஸ் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போன உடனே எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா ஒரு கிராக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ராக்சர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு இடம் வீங்கவும் இல்லை. அது ரொம்ப ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். அப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியம் வச்சு. அவர் சொன்னார், ஒரு 5 டேஸ்க்கு கொடுக்குறேன், இந்த பெயின் ஜாஸ்தியாக ஏதாவது ஆச்சுன்னா வாங்க, அப்போ வேறு மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், உங்கள் டென்ஷன் எல்லாம் போயிருக்கும், அதனால் நீங்கள் ஒரு 2 டேஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அகெயின் யூ ஹேவ் டு கம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. நான் அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறேன். அது தோமாட்ட முதல்ல கேட்டேன், தோமா நான் எப்படி விழுந்து கிடந்தேன், நீ தானே வந்து பார்த்த அப்படின்னு. அவன் சொன்னால் தலையை தூக்கி இருந்தீங்கம்மா, தொட்டில் படுத்து கிடக்காமல படுத்து கிடந்தீங்கன்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கீழே விழுந்தவங்க யாரும் தலையை தூக்கி காலையும் 2 காலையும் தூக்கி தொட்டிக்குள்ளேயே பிள்ளைகள் காலை போடுவாங்களா, 2 காலையும் சேர்த்து அது மாதிரி படுத்து கிடந்தான். உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆண்டவரே இது எப்படி சாத்தியமாகும், காலில் உள்ள செருப்பு கலண்டு போகல, அவ்வளோ பெரிய விழுந்திருக்கேன், ஆனால் போல. அப்போ கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உன்னத பாட்டு 2-3 ஞாபகப்படுத்தினாரு, 8-6 ஞாபகப்படுத்தினாரு. அவரது இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவரது வலது கை என்னை அணைத்து கொள்ளும். அதனால தான் எனக்கு ஒரு சின்ன கிராச் கூட இல்லாமல் அவ்வளோ பெரிய விழுகையிலும் ஆண்டவர் என்னை தாங்கி நடத்தினார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில நடந்த அதிசயங்களும் ஆச்சரியமான அநேக காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள் தான் உண்டு. அவை இப்பொழுது சொல்லியிருந்தால் நேரம் போதாது. ஆகவே கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நாம் எதையும் எளிதாக மேற்கொள்ளலாம். சோதனைகள் வரும், வாழ்க்கை இன்பமானது அல்ல, துன்பங்களும் நிறைந்தவைதான். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த துன்பங்களால் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சியின் புஸ்தகம் இப்பொழுது ஜெபித்து நாம் அதை வெளியிட இருக்கின்றோம். ஜெபித்து அதற்கு பின்பாக கலகாக்க அவர்கள் அதை வழங்குவார்கள். முதல் பிரதியை எடிசன் அண்ணன் அவர்களும் ஜான்சன் நாயகர் அண்ணன் அவர்களும் அதை பெற்றுக் கொள்வார்கள். அதனால ஜெபித்து ரிலீஸ் செய்வோம், ஜெபம் செய்வோம். மாட்சிமையும் மகத்துவம் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை கூறி அறிவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கலகாக்காவுடைய வாழ்க்கையிலே நீர் கட்டளையிட்டிருக்கிற தயவுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய சாட்சியாய் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய நல்வாழ்வுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவை எங்களால் உண்டானதல்ல, எங்களுடைய சரீர பலன், ஜீவன், எங்களுடைய சாதுரியம், எங்களுடைய பலம், இவைகளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபையினாலே அவர்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புத்தகங்கள் வாசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு வாசிக்கிறவர்களுக்கும்
பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக தேவனாலே எல்லாவற்றையும் கடந்து செல்லவும் அவராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல ஒரு மதிலையும் தாண்டத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் இதை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாய் அமைய கிருபை செல்ல வேண்டுமா செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த புத்தகத்தை நாங்கள் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜான்சன் முன்னால் வாங்க. எடிசன் அண்ணன் 1-2 வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும். திலகாவும் இந்த 3 பிள்ளைங்களை வாலிப பையங்களை எப்படி வளர்த்தாங்கன்றத நினைக்கும் போது பெரிய ஆச்சரியம். துடிதுடிப்பான சீலா, ரெபல் அகஸ்டின், குறும்புக்கார தோமா, இந்த 3 பேரையும் எப்படித்தான் வளர்த்தாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய கிருபை இருந்ததுனால அனைவரையும் சத்தியத்திற்குள் நடத்த திலகாவுக்கும் தேசியலுக்கும் கர்த்தர் பலன் கொடுத்தார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டதின் ஒரு சாட்சிதான் இந்த புத்தகம். எனவே ஆண்டவர் திலகாவை பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அதிகமாக வேலையடைத்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் கிருபை இதை தேவ கிருபை இதை என்ற பாடலை பாடுவோம். கிருபை
அந்திமகாலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்தனராம் அழுக்கெல்லாம். அந்திமகாலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணராம் அழுக்கெல்லாம். கிறிஸ்துவிலே ஒரு மனையாள் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராம். கிறிஸ்துவிலே ஒரு மனையாள் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுடராம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெறுத்திடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெறுத்திடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். மனமதியும் அவளுடன் வரும் என்றழைக்கின்றாரே. வாரும் என்றே ஆமீன். மனமதியும் அவளுடன் வரும் என்றழைக்கின்றாரே. வாரும் என்றே சீயோனே நீ பாருணக்காய் நாயகன் இயேசுதன் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருணக்காய் நாயகன் இயேசுதன் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அளவத்தி தரென்பன் வியாதியும் வேதனையும் வைத்தியரால் மற்றையினால் அவத்தி தரென்பன் வியாதியும் வேதனையும் வைத்தியரால் இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமைக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமைக்காரும் இல்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே,
கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்காக நன்றி செல்லும்படியாய் நாம் கூடியிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர், ஒருவேளை நாம் சொல்லலாம் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்க தானே, இல்லை, கிறிஸ்துவா ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின அண்ணன் ஜெயசீலன் அவர்களுக்காகத்தான் நான் நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அவர்களுக்காக நன்றி செலுத்திவிட்டு என்னை அடுத்த ஆண்டு இதே தேதியிலே நாம் நினைப்பதற்கு அல்ல, அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த மாதிரியின் படிகாரமாக நாம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல, கிறிஸ்தியனுடைய உள்ளத்தில் பிறந்ததினாலே நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். கிறிஸ்து காட்டிய நல்லறியிலே நான் நடக்கிறேன். அதை நடத்தி காட்டினாங்க அண்ணன். சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமாக சொல்லலாம். ஆனால் அமைதியாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்து எந்த சலசலப்பும் இல்லாமல் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஒருவேளை ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், ஆலய காரியங்களாக இருக்கட்டும், ஏனென்றால் சில ஆண்டுகள் அவர்கள் அந்த ஆலய நிர்வாகத்திலே என்னோடு கூட அவர்கள் இணைந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். நான் முழுமையுமாய் அவர்களை அறிவேன். ஒருவேளை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த காலங்களில் அவங்க வீட்டு மாடியில சபை ஊழியருக்கு தங்குவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா வெளியே பல விதமா பேசுவாங்க. ஒரு 5 காசு அவங்க வாங்கினது கிடையாது. நான் அவர்களுக்கு வாடகைன்னு நான் சேகரத்திலிருந்து கொடுத்ததும் கிடையாது. அந்த அளவிற்கு தன்னுடைய வீட்டையே ஊழியத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். அது மாத்திரமல்ல, ஊழிய காரியங்களிலே உதவியாக இருக்கும்படியாக பல நேரங்களிலே வந்து பெரிய தொகைகளை கொடுத்து இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு குணமுடையவர்கள். யாருக்குமே தெரியாது, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அமைதியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவனாக நிறைகுடமாக தழும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு சாட்சியா ஜீவித்தார்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சியா ஜீவித்தார்கள். கடிந்து கொள்ள மாட்டாங்க. ஒரு கடினமான வார்த்தையை அவங்க வாயில பார்க்க முடியாது. அமைதியாக அவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் நேர்மைக்காக அவர்கள் இருதயத்திலே துடிப்பார்கள், வேதனைப்படுவார்கள். அந்த நேர்மை நடைபெறவில்லை என்று சொல்லி இயங்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஆக ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் ஜீவித்து இன்று கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே அவர்களோடு கூட ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த பரிசுத்தவான்களின் வரிசையில் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை ஒரு நாளிலே நிச்சயமாய் காண்போம் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளிலே கூட நாம் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை நான் எடுத்து தியானிக்கின்றதான வேளையிலே ஒருவேளை அக்கா வேத பாடம் எது வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை கொடுத்தேன். ஆனால் அதில் அந்த 11 முதல் 24 முடிய உள்ள வசனங்கள் அண்ணனுடைய வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதாக இருப்பதை எண்ணி இதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொல்லி நான் தியானிக்கின்றதான வேளையிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல இந்த 6ஆம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி வாழ்ந்தார்கள். இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால் 22, 23, 24ஆம் சங்கீதம், இந்த மூன்றும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சங்கீதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 22ஆம் சங்கீதம் நல்ல மேய்ப்பராகிய இயேசுவை குறித்து விவரிக்கிறதாகவும், 23ஆம் சங்கீதம் இங்கே பெரிய மேய்ப்பனை குறித்து விவரிக்கிறதாகவும், 24ஆம் சங்கீதம் பிரதான மேய்ப்பனை குறித்து வெளிப்படுத்துகின்ற ஒரு சங்கீதமாகவும் இருக்கிறது. இந்த 3 சங்கீதங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு வார்த்தை தான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக எனக்காக என் ஆண்டவர் பலியானார் என்பதைத்தான் 22ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த 23ஆம் சங்கீதத்தை பார்க்கின்ற பொழுது இதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால் the song of he and me, அவரும் நானும் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இது அமைகிறது. இந்த 6 வசனங்களிலே நான்
என் என்று சொல்லக்கூடிய இந்த பதங்களை பார்ப்போம் என்றால் 16 முறை வருகிறது, 16 டைம்ஸ். இது எதை வெளிப்படுத்துகிறது? தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது, ஒரு உறவை வெளிப்படுத்துகிறது. ஆகையினாலே இது எனக்கும் அவருக்கும் உடைய ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தின் தொடர்பை போலதான் அண்ணனுடைய வாழ்க்கையும் அமைந்திருந்தது. ஆண்டவரோடு உள்ள தொடர்பிலே அறுபடாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகையினாலே இந்த வேளையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பு 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அடிக்கப்பட்ட அந்த என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னாரே ஆண்டவர், அந்த ஆடுகளை ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்தார், தன்னை கொடுத்தார். அந்த ஜீவனை அவர்கள் பெற்றுக் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். 23ஆம் சங்கீதத்திலே சொல்லப்படுகிறதை போல அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட அவர்கள் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். என் வாழ்க்கையிலே இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நடைமுறைப்படுத்தினார்கள். 23ஆம் அதிகாரம் 23ஆம் சங்கீதம் நாம் பார்க்கின்ற பொழுது நிகழ்காலத்தை குறிக்கின்ற ஒன்று. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு 23ஆம் சங்கீதம் அங்கே ஆண்டவர் எவ்விதமாய் வழி நடத்துகிறார் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே 24ஆம் சங்கீதத்திற்கு செல்லுகின்ற பொழுது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சகரால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள், இல்லை என்றால் சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் இந்த 23ஆம் சங்கீதம் ஒருவேளை ஆட்டிடையனுடைய கோல், அந்த இடையன் கையில் இருக்கிற கோலாலே வழிநடத்தப்படுகிறார். 24ஆம் சங்கீதத்திற்கு வருகின்ற பொழுது தலையிலே முடிசூட்டப்படுகிறார். இதுதான் இந்த 3 சங்கீதங்களுக்கு ஒரு தொடர்பு என்பதை நாம் பார்க்கலாம். ஆகையினாலே அப்படி இருக்கின்ற பொழுது தைரியமாய் இந்த சங்கீதத்தை அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சங்கீதத்தின் வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது the declaration and dedication of David என்று சொல்லி பார்க்கலாம். அவனுடைய நல்ல அறிக்கை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த நல்ல அறிக்கையை தன்னுடைய செயல்பாட்டிலே அவன் விளக்குகிறவனாக, விவரிக்கிறவனாக இங்கே காணப்படுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள், நல்லறிக்கை செய்தார்கள், அந்த அறிக்கையின் பிரகாரமாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். இன்று அவர்களை குறித்து எண்ணிக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அறிக்கையை செய்கின்ற அந்த உத்தம தாசனுக்கு அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? எனக்கு அவர் ஆறுதல் கொடுக்கிறார், என்னை பசுமையான புல்வெளியிலே தூங்க செய்கிறார், மடக்கி போடுகிறார், எனக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி அந்த 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். நல்ல புல்வெளி, அதை பாருங்க, கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆடு. செம்மறி ஆடு பயந்த ஒரு சுபாவம் உடையது, சுய சித்தம் கிடையாது, சுய புத்தி கிடையாது, சுய பலன் கிடையாது, தானாக ஒரு காரியத்தை யோசித்து செய்ய முடியாது. அந்த நிலைக்கு தன்னை ஒப்பிட்டு சொல்லுகின்றார் தாவீது. அவர் எனக்கு என்ன செய்கிறார்? புல்வெளியை கொடுக்கிறார். புல்வெளி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு திறந்த ஒரு இடம், பசுமையான ஒரு இடம். அந்த இடத்திலே நான் துயில் கொள்ளும்படியாக, நான் உறங்கி ஓய்வெடுக்கும்படியாக, என்னுடைய மனதுக்கு ஓய்வையும் எனக்கு நல்ல ஒரு செழுமையான ஒரு எண்ணத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதாக அவர் அங்கே சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அங்கே சொல்லுகிறார், அதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர், ஆடு சலசலத்து ஓடுகின்ற ஓடைகளிலே ஆட்டு தன்னுடைய தாகத்தை தீர்க்காது. அந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றுக்கு பக்கத்திலே உட்கார்ந்த தண்ணீரை வேடிக்கை பார்க்குமே வெளியே குடிக்காது. நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? தன்னுடைய கால்களினாலே ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை அணை போட்டு தடுப்பான். தடுக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் தேங்கி நிற்கும். இந்த ஆடு சமாதானத்தோடு தாகம் தீர்த்துக்கொள்ளும். இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அலைகள் திரைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நல்ல மேய்ப்பர், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அதை எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது என் ஆண்டவர் பிரதான மேய்ப்பர். அந்த என் ஆண்டவர், அவர் என்னுடைய பெரிய மேய்ப்பராக இருக்கிற அவர் எனக்கு என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார்.
என்னுடைய தாகம் தீர்க்கிறார், என்னை சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்துகிறார். இந்த மேய்ப்பர் ஒரு நாளிலே வரப்போகிறார். அவர் வருகின்ற பொழுது என்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக வருகிறார். எதற்காக? என்னுடைய தலையிலே கிரீடம் அணிவிக்கும்படியாக. நான் அவருடைய சமூகத்திலே சேருகின்ற பொழுது எனக்கு அவர் கிரீடம் சொட்டி, நல்லது உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே உன் சந்தோஷத்திற்குள்ளாக பிரவேசி என்று சொல்லி அழைக்கும்படியாக வரப்போகிறார். ஆம், திருப்தி செய்கிற ஒரு ஆண்டவர், திருப்தி செய்கிற ஒரு ஆண்டவர். சமாதானத்தோடு இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துகின்றதான வேளையிலே, ஒருவேளை அந்த சமாதானத்தின் பாதை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாமே சமாதானம் அல்ல. அங்கே பலவிதமான போராட்டங்கள், தடைகள், அங்கே எல்லா விதமான காரியங்கள் உண்டு. ஆனால் அவைகளை தாண்டி செல்வதற்குரிய பலனை அவர் கொடுக்கிறார். அதைத்தான் 4 வசனத்திலே சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எனக்கு முன்பாக மரண இருள் உண்டு, மரணம் அல்ல, மரண இருள் இருக்கிறது. ஏனென்றால் என் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். அதைத்தான் 22ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் மரணத்தின் மேல் வெற்றி பெற்று விட்டார். இந்த உலக பிரகாரமாக நான் சந்திக்கிற மரணம் இது ஒரு இருள். இந்த இருளை நான் தாண்டுவேன் அவருடைய பலத்தினாலே. அவர் நடத்துகிறவர், அவர் நடத்துகிறவர், என்னை கொண்டு செல்லுகிறவர். அதைத்தான் இந்த மேய்ப்பனுடைய ஒரு பெரிய, இந்த மேய்ப்பன் மூலமாக ஆட்டுக்குட்டிக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய சிலாக்கியமாக நாம் பார்க்கின்றோம். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஆண்டவர் நடத்துகிறார், அவர் நடத்துகிறார். 3வது வசனத்திலே என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, பொல்லாப்பு மரண இருள் என்கின்றதான பொல்லாப்புக்கு நான் பயப்படாது இருக்கும்படியாக என்னை நடத்துகிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய கோல், அது ஒரு ஆட்டிடையன் வைத்திருக்கக்கூடிய புல், அந்த ஒருவேளை குலைதலைகளை இழுத்து போடக்கூடிய ஒரு கோல். அதைத்தான் இன்று பேராயர்களுடைய கரங்களிலே கொடுக்கிறார்கள். அது செங்கோல் அல்ல, அது ஆட்டிடையனுடைய கோல். அங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அவருடைய கோலினாலே நம்மை நடத்துகிறார். தடி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு கட்ட கம்பு வச்சிருக்கிறான் ஒவ்வொரு மேய்ப்பனும். எதிரிகள் வருகின்ற பொழுது, நரியோ ஓநாயோ சிங்கங்களோ கரடியோ வருகின்ற பொழுது அவைகளால் அவைகளை தாக்கி அந்த எதிரியை வீழ்த்துவதற்காக கட்டை கம்பு, அதுதான் தடி என்று சொல்லுகிறது. என் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை நிறைவாக கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வெட்கப்படாத ஒரு ஆசீர்வாதம். அடுத்த வசனத்துல சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. என் சத்துருக்களுக்கு முன்பாக, அப்படி என்றால் என்ன? எனக்கு வெற்றியை கொடுக்கிறார், வெற்றி பெற்றதாக நான் இருக்கிறேன். அதைத்தான் இந்த கலகாக்காவுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பாடுகள், ஆனால் வெற்றி யாருக்கு? பிசாசுக்கல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என்னுடைய காயங்களை கட்டுகிறார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆடுகளை மேய்த்து விட்டு மேய்ப்பன் தன்னுடைய அந்த பட்டிக்குள்ளாக அடைக்கின்றதான வேளையிலே ஒவ்வொரு ஆடாக உள்ளே அவன் அனுப்புவான். அவன் அனுப்புகின்றதான வேளையிலே தலையை தடவி பார்ப்பான். தலையை தடவி பார்த்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய எண்ணெயினாலே அந்த தலையிலே அவன் என்ன செய்வான்? முள்னாலே காயம் ஏற்பட்டிருக்கலாம், ஒன்றுக்கொன்று சண்டையிட்டபடினாலே காயம் ஏற்பட்டிருக்கலாம். அங்கே அவன் எண்ணெயை வாங்கினான். சில நேரங்களிலே புற்களை மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த ஆடுகள் சில புற்களை மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில புழுக்கள் அதனுடைய மூக்கு வழியாக செல்வதற்குரிய வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே அவைகள் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு தொந்தரவு கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக இந்த எண்ணெய் வார்க்கப்படுகின்ற பொழுது அந்த புழுக்களின் சேதம் இல்லாமல் காக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை கொடுத்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கு நம்மை விலக்கி காத்து மீட்டு ரட்சிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகையினாலே அவன் தைரியமாய் சொல்லுகிறான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இது எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே உள்ள ஒரு உறவு. இந்த உறவுக்குள்ளாக நீங்களும் உங்களுடைய ஆண்டவரும் இருக்கிறீர்களா? இவையெல்லாம் இருந்து கடைசியில் அவன் சொல்றான், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்களுக்கும் எனக்கும் பாதுகாவலராக ஆண்டவர் அங்க என்ன செய்கிறார்? கருப்பு பூனை படையை கொடுக்கிறார். நன்மையும் கிருபையும் உங்களுக்கும் பின்னும் முன்னுமாக செல்லும்படியான ஒரு கிருபையை கொடுக்கிறார், பாதுகாவல்.
உங்களை வழிநடத்துகின்ற இந்த பாதையிலே இனி தொடர்ந்து இதுவரை காத்தேன், இதுவரை நன்மையினால் நிறைத்தேன், இதுவரை அபிஷேகித்தேன், இதுவரை பொல்லாப்பு நீங்க காத்துக்கொண்டேன். இனி நீங்கள் செல்லுகின்ற பாதையிலேயும் நன்மை உங்களுக்கு முன்பாகவும் கிருபை உங்களுக்கு பின்பாகவும் வரும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் ஒரு முதிர்ந்த ஒரு வேத வல்லுநர் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் 2 நாய்களை கொடுக்கிறார். ஒன்று முன்பாக நன்மை என்கிற நாய் முன்பாகவும், கிருபை என்கிற நாய் உனக்கு பின்பாகவும் வருகிறது. ஏன்? என் பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும், என் பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகையினாலே என்றென்றும் அவரோடு கூட இருக்கும்படியாக அவருடைய பிரசன்னத்தினாலே நான் ஆட்கொள்ளப்படவும், அவருடைய வீட்டிலே நான் ஆராதிக்கின்றவனாக காணப்படவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். அருமையான கலகக்காவுக்கும் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிறவர்களுக்கும் சொல்கிற காரியம் அதுதான். அண்ணன் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தார்கள், சாட்சியாய் வாழ்ந்தார்கள், ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்னும் 22ஆம் சங்கீதத்தின் அனுபவத்திற்குள்ளாக நாம் இல்லை என்றால் இந்த வேளையிலே நம்மை யோசித்து பார்ப்போம். அந்த 22ஆம் சங்கீதத்திலே எனக்காக ஜீவன் கொடுத்த அந்த ஆண்டவரை, அந்த மேய்ப்பரை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேன். 23ஆம் சங்கீதம், இன்று என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் தேவன், பெரிய மேய்ப்பன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பெரிய மேய்ப்பனுடைய நடத்தலுக்குள்ளாக நான் இல்லை என்றால், பிரதான மேய்ப்பராக அவர் தூதர்களோடு வருகின்ற பொழுது நாம் அவரை சந்திக்க இயலாதவர்களாய் காணப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு துன்ப நிலைக்குள்ளாக நாம் ஆளாக வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கட்டும், உலகத்தின் மனிதன் அல்ல. அநேக நேரங்களிலே நீங்கள் தான் எங்களுடைய மேய்ப்பன், நீங்கள் தான் எங்களுடைய ஆசா, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி முழுமையுமாய் நம்புகின்ற பொழுது வீழ்ச்சியை சந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் உங்கள் மேய்ப்பர் என்று சொல்லவில்லை, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பார் என்று சொல்லவில்லை. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், இன்று என்னை நடத்துகிறார். ஏனென்றால் அந்த மேய்ப்பர் எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை சம்பாதித்து விட்டார். இன்னைக்கு நான் அவருடைய சொத்து. ஆகையினால என்னை நடத்துகிறார். எது மட்டுமாக? அவருடைய வருகை மட்டுமாக. அந்த வேளையிலே ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் எதையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நன்மையும் கிருபையையும் எனக்கு பாதுகாவலர்களாக அனுப்புகிறார். இந்த தேவன் அக்காவோடும் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் வந்திருக்கிற அனைவரோடு கூட இருந்து இந்த நல்ல மேய்ப்பனின் ஆடுகளாக நம்மை சாட்சியாய் நிறுத்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். அவர்களுக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படுகிறது. முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி மூலமாக நம்முடைய மனதிலே பதித்திருக்கிறோம், இருதயத்திலே பதித்து நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்து ஜெயத்தை காத்துக்கொண்டு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகள். இப்போது ரோடுகளில் பார்த்தீர்கள் அல்லவா, விருந்தாளி வரப்போகிறார். ஆகவே எல்லா இடங்களிலும் காவலாளிகளை வைத்து செல்லாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்து மெதுவாக பொங்கல் என்று சொல்கிறார். ஆகவே நாம் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயமோ எதுவாக இருந்தால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் பட்டியல் வழங்கலாம். இதை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் போதும் அசைவாடி கொண்டிருக்கின்றது. ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இயேசுவானுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் உலக காரியங்களை பார்த்து இதயத்தை அசைத்துக் கொண்டே இருப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவானவருடைய இருதய துடிப்பை உணர்ந்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு இது என்ன என்று சொல்லுவதற்கு இந்த நேரம் போத, யாரிடத்துல என்ன சொல்ல வேணும், எப்படி சொல்ல வேணும் என்று நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவருடைய ஆலோசனையை பெற்று நடக்கிறவர்களுக்கு வீண் கவலை வராது. வீண் கவலை உனக்கு ஜபம் செய்ய தெரியும் போதே தோமாவை போல அல்ல, இயேசுவை நம்பியிரு,
என் கவலை 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 நன்றாய் கவி. நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக இருதய துடிப்பு இயேசுவானவருடைய இருதய துடிப்பாக இருந்தால் நம்முடைய கவலைகளை இரண்டாவது இடத்திலே வைத்துவிட்டு அல்லது இயேசுவின் பாதத்திலே வைத்துவிட்டு தினமும் ஒருவரிடத்திலாவது உங்களுடைய கவலையை பெருசாக எடுக்காதீங்கள். உங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். இதுதான் சொல்லிக்கொண்டே ஒருவரிடத்திலேயாவது ஆறுதலின் தேவன் எனக்கு ஆறுதல் தந்தார். நான் SLC படிக்கும் போது என்னுடைய தகப்பனார் ஆசிரியராக இருந்தார். திடீர்னு இறந்து விட்டார். நான் இறையியல் படிப்புக்காக பெங்களூர் சென்று விட்டேன். ஊர்ல நார்வேல்ல அப்படி இறந்ததுனால வர முடியாது. அடக்கத்துக்கு போகவில்லை. ஒருபடி மண் கூட அள்ளி போடவில்லை. கல்லறை பிரதிஷ்டைக்கும் என்னை டாக்டர் தியோடோஸ் நீ போனா வரமாட்டா எங்க இருக்கு என்று சொல்லி வற்புறுத்தி விட்டார்கள். அப்படி அந்த அகாடமிக் இயர் முடிந்த பிறகுதான் ஊர் சென்றேன். ஆகவே பிரியமானவர்களே, இழந்தவர் எவரும் அறிந்திராததில்லை. கஷ்டப்படும் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவும் உற்சாகம் உலகத்தை நிறுத்தி வரை மாறி போயினார் அலை மாறி பொழி நாள்வரை உழைத்திடுவோம். இந்த நாட்களில தூத்துக்குடி என்று சொல்லும் போது இந்தியாவில தேவனுடைய ஒரு இருதயம் போல ஆத்துமாக்களை சேகரிப்பதற்கு விரைந்து செல்கின்ற ஆட்கள் இருக்கின்றார்கள். அதே போல நாகர்கோயில 1968 நான் சபையில போதகராக இருக்கும்போது அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 42வது வசனம் 7வது அதிகாரம் வாசித்துக் கொண்டே இருக்கும்போது நான் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து இறங்குகிறேன். ஆகையால நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்று மோசையோடு சொன்ன வார்த்தையை அந்த செய்தியாக சொல்ல. அதே போல நான் காலையில 6 மணிக்கு அந்த பாகத்தை எழுப்பி ஜெபத்துக்கு முந்தி வாசித்தேன். ஒரு சத்தம் கேட்டது, நீ வா நீ வா. 3வது சத்தம், நீ வா. இது யார் என்று சொல்லி நான் முன்னும் பின்னும் வீட்டை திறந்து பார்த்த போது யாருமே இல்லை. காலையில 6 மணிக்கு யாரும் வர போறாங்க, சபையார யாரும் வரமாட்டாங்க. 3 தடவை இந்த சத்தம் கேட்டது. நான் எல்லாவற்றையும் விட்டு சார் சுந்தர் சிங் சென்ற நேபாள நாட்டிலே சென்று 68ஆம் வருடம் முதல் 72ஆம் வருடம் வரையிலும் கல்கட்டா பைபிள் சொசைட்டியினுடைய ஆதரவோடு ஊழியம் செய்தேன். ஒரு பைபிள் வித்தால் 15 வருடம் செய்யும். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. 4 வருடத்திற்குள்ளாக 25,000 to 35,000 பைபிள் வரை நாங்கள் வித்திருக்கிறோம். நான் தனியாகத்தான் போனேன். 4 வருடத்திற்குள்ளாக 8 குடும்பங்கள், போனவர்களிலிருந்து அங்கு செட்டிலாக இருந்த ஒரு குடும்பம், கேரளாவில் இருந்து அங்கு போய் செட்டிலாக இருந்த குடும்பம், இப்படி 8 குடும்பங்கள் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ராஜினாமா செய்து விட்டு இந்த கிறிஸ்துவுக்காக நாம் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் இந்த உலகத்துல மரணம் என்று சொல்லும் போது இந்த உலகத்துக்குரியது பிறந்ததுண்டானால் மரணம் நல்ல போராட்டம் போராடி மரணத்தை ஜெயித்து நீதியின் கிரீடம், அதுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். சில ஆத்துமாக்களை தேடுவோம். உங்கள் பெயர்னால ஒருவரையாவது இந்த ஊழியத்துல சென்று வர ஊழியத்திலே ஈடுபடவும், அல்லது உங்கள் மூலமாக அண்ணன்மார்கள் முந்தி சொல்லிட்டு போனார்கள் அல்லவா, ஒருவரை தாங்கி நீயாவது போ எங்க சார்பிலே ஒன்றுமே இல்லை ஆவிட்டாலும் தினமும் ஒருவரிடத்திலேயாவது இயேசு நல்லவர், என்னுடைய கவலையில, என்னுடைய வேதனையில, என்னுடைய தாழ்மையில என்னை தூக்கி எடுத்து உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சாட்சி. சுருக்கமாக சொன்னா, தினமும் ஒரு ஆத்மாவோடாவது இயேசுவின் அன்பை பகிர்ந்து விடலாம். டாக்டராக இருக்கிற அன்பு மகன் சைலஸ் புனவி, மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு எப்போதும் வாய்ப்பு, ஆசிரியர் பணி செய்கிறவர்களுக்கு எப்போதும் வாய்ப்பு. ஊழியக்காரன் என்று சொல்லுகிற போது
தேவனுடைய கிருபை பெற்று காலையில ஆவியில பலன் பெற்று போகும்போது, இப்படி போகும்போது இப்படி ஒரு தாடி வளர்த்தி கொண்டிருக்கிறார் அவரிடத்துல சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்பப்போ போய்கிட்ட இருக்கும்போது அதான் போகிற அம்மா இடத்துல சொல்லு, அப்படியா சொல்லலாம்ல. தேவன் பேசுகிறார், தேவன் உயிரோடு இருக்கிறார், தேவன் என்னுள்ளத்துல இருக்கிறார். தேவன் அசைவாடுகிறதை நாம் உணர்கிறோமா? மரணம் நினையாத நேரத்திலே சந்திக்கும். ஒரு வருட காலம் அன்பு மகளை எப்படி எல்லாம் கவலைப்பட்டிருப்பார். பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, இறந்து போனவருக்காக. அந்த அன்பு துணைவர் போனதுனால கைவிடப்பட்ட நிலைமையில. ஆனால் இயேசு சொன்னார், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஒரு வருட காலம் காத்திருக்காருல. எங்க அம்மா கல்யாணம் ஆயிட்டு, ஒரு அக்காளுக்கும் ஒரு அண்ணனுக்கும். எங்க அம்மாவுடைய அழுகையினால, ஜபத்தினால 2.5 ஏக்கர் நிலத்தில இருந்து வருகிற பனையாறை கொண்டு வருகிற அந்த பதனியை காய்த்து கற்பட்டியாக்கி அவைகளை விட்டு படிக்க வைத்து அப்படி மேலாக வந்திருக்கிறோம். 85வது வயதில் அம்மா இறந்தார்கள். அப்படி என்றால் உங்களை விடுவாரா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை. அவர் எனக்காக மட்டுமா? உனக்காக மட்டுமா? அனைவருக்காக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. கைவிட்டாரா? இனி ஆகவே வருகிற நாட்களில் தைரியமாக உண்மைக்குரிய எந்த காரியங்களுக்காக கவலைப்பட்டு நாட்களை போக வேண்டாம். உங்க காரியத்திற்காக கண்ணீர் விட்டு அழ வேண்டாம். அப்படியேதான் உங்க முகம் கத்து கொண்டே போகும், இருள் சூழ்ந்து கொண்டே போகும். மறுமைக்காக, அங்க போன ஜீவகிரியிடம் கிடைப்பதற்காக, சிலரையாவது மரண பாதையில் தப்புவிப்பதற்காக நீயும் நானும் கருவிகளாக செயல்படுவோமா? அப்படி என்றால் இப்போதே அந்த மகிழ்ச்சி. ஒருவர் மனம் திரும்பினார், பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவியை மரண இருளிலிருந்து திருப்பி தேவனுக்கு நேராக கொண்டு வந்தால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். விதமான கிரீடங்கள் காத்திருக்கின்றது. உலகம் முழுவதையும் சம்பாத்தியம் பண்ணினார், ஜீவனை நஷ்டப்படுத்தினார் லாபம் இல்லை. ஆனால் ஒரு ஜீவனை ஆதாயப்படுத்தினால் பரலோகத்துல பரிசும் மிகுந்த சந்தோஷம். நாம் எப்படிப்பட்டது? பலவிதமான கலர்ல, நிறங்கள்ல சாரி, சட்டை இதெல்லாம் போட்டிருக்கிறோம். அங்கு போகும்போது நித்திய ஜீவ கிரீடம் எல்லாவற்றோட பிரகாசம் உடையதாக அதை பெற்றுக்கொள்ள நல்ல போராட்டம் போராடி, சொல்லுங்க, நல்ல போராட்டம் போராடி ஓட்ட முடியும். ஏந்த காலம் அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். இளைய அடியாளாக, இளைய குடும்பத்தினுடைய தலைமைக்கு, மக்களுக்கு, மருமக்களுக்கு, பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற முழு ஆயுஷ், முழு பலனும், முழு கிருபை கூடுதலாக கொடுத்து வரும் நாட்களில் வழிநடத்த போகிறார். நாமும் அதை பார்க்க போகிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, அந்த நோக்கத்தோடு கூட எல்லாம் வல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நிறைந்த ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், கர்த்தர் எனக்கு சகாயம். நீர் என்னோட கூடவே இருந்து தாழ்விலிருந்து உயர்த்தி இருக்கிறீர், பலவீனத்தில் இருந்து பலன் தந்தி இருக்கிறீர், முடியாத காரியங்களை செய்ய வைத்திருக்கிறீர். என்ன இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்னது எங்கள் வாழ்க்கையில உண்மை என்று அறிந்திருக்கிறோம். என்னால இல்லாமல் உன்னால எதுவும் செய்ய முடியாது. யோவான் 15:5. ஆகவே இனியுள்ள காலங்களிலாவது இயேசுவோடு ஜீவிப்பது, இயேசுவோடு வாழுவது, பேசுவது, அவர் சித்தம் செய்வது, அவருக்காக தினமும் அர்ப்பணித்து தூய்மைப்படுவது, கல்வாரி அண்டைய தினமும் சென்று சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய அந்த பாரத்தை இந்த உலகத்திலே சுமந்து தீர்ப்பது. விதமாக எங்களுடைய வாழ்வு செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் சித்தமே பாக்கியமாக மாறணும். அவர் உன்னை கைவிட்டாரா? அவர் உன்னை கைவிடுவாரா? நானும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இன்று அவருக்காக அர்ப்பணிப்போம். அவருடைய சுத்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம்.
நீ போதும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அவர் அண்டையில வந்த ஒருவரையாவது அவர் வெட்கப்படுத்தினதில்லை என்று சொன்னது நிறைவேற்றி இருக்கிறீரப்பா. தொடர்ந்து இந்த குடும்பத்திற்கும் நீர் நிறைவேற்றி புதிய கனவும் மகிமை எடுத்து நாங்களும் அவர்களும் தொடர்ந்து உண்மை நீதிப்படுத்த உதவி செய்யவே வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். முதலாவது நினைவு நாள் என்று எங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து அவர்களை நினைக்கவும் கடவுளை மகிமைப்படுத்தவும் நீங்கள் வந்திருந்த அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தாரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு மதிய உணவை உட்கொண்ட பின்பு நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த கொடுகைக்காய் மற்றும் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராய்ந்து கொண்டிருக்கிற அண்ணனுடைய நல்வாழ்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூவுலகத்திலே இருக்கிற நாங்களும் எங்களுடைய பரம அழைப்பு மட்டுமாக நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்து வருகிறேன். நன்மையும் கிருபையையும் எங்களுக்கு முன்வண்ணமாக தூதுவர்களாக அனுப்புகிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மோடு கூட நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்துமை ஆராதிக்கும்படியான கிருபை நீர் கொடுக்கிறேன். அதற்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தியலை செபிக்கிறோம். குறிப்பாக திலகாக்காவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய சரீர ஆத்தும நன்மைகளை நீர் தாமே தாரும். அவருடைய அருமையான மக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். டாக்டர் சைலசனுடைய குடும்பத்திற்காக, தம்பி அகஸ்தியனுடைய குடும்பத்திற்காக, தம்பி தோமாவனுடைய குடும்பத்திற்காக, அருமையான மக்கள், ஆண்டவருடைய பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். சாமி, உங்களுடைய கிருபை எங்களுடைய பிள்ளைகளை ஆளட்டும், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும், குறிப்பாக திலகாக்காவோடும் அவருடைய அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் தங்கி இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you all. வேலை ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. அனைவரும் சிலருக்காக மட்டும் கீழே வந்து உணவு பரிமாறும். Jesus can help me, Jesus alone.
Jesus all of my troubles. He is a kind, compassionate friend. If I but ask Him, He will deliver. Make of my troubles quickly an end. I must tell Jesus, I must tell Jesus, I cannot bear my burdens alone. I must tell Jesus, I must tell Jesus, Jesus can help me, Jesus alone. Tempted and tried, I need a great Savior, one who can help my burdens to bear. I must tell Jesus, I must tell Jesus, He all my cares and sorrows will share. I must tell Jesus, I must tell Jesus, I cannot bear my burdens alone. I must tell Jesus, I must tell Jesus, Jesus can help me, Jesus alone. Come we that love the Lord, and let our joys be known. Join in a song with sweet accord, join in a song with sweet accord, and thus around the throne, and thus around the throne. We're marching to Zion, beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, the beautiful city of God. The hill of Zion yields 1,000 sacred sweets. Before we reach the heavenly fields, before we reach the heavenly fields, or walk the golden streets, or walk the golden streets. We're marching to Zion, beautiful, beautiful Zion. We're marching upward to Zion, the beautiful city of God. Then let our songs abound and every tear